ஸோ யூ ஆர் நாட் வாட் யூ ஈட், யூ ஆர் வாட் யூ டைஜஸ்ட் அப்படின்ட்டு. அதனால் பசியை எப்பயுமே நல்லா எப்பயுமே ஸ்ட்ராங்காக வைக்கணும். அந்த பசித்தையை எப்பயுமே நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக வைப்போம்? ஒன்று அளவாக சாப்பிட்றது மூலமாக. ஓவரா எப்பயுமே சாப்பிடக்கூடாது. அடுத்த ஒரு இன்னொரு ஒரு தோசை சாப்பிட முடியும் என்னால. இன்னும் ஒரு சாதம் சாப்பிட முடியும்னும் போதே அந்த சாப்பாட நிறுத்திடணும். எப்பயுமே வயிற்ற 4 பாகமா பிரிச்சுக்கிட்டா, அதுல ஒரு 2 பாகம் மட்டும் தான் உணவுக்கு சாலிட்ஸ்க்கு, 1 பாகம் தண்ணிக்கு, 1 பாகம் ஃப்ரீயா விட்டுடணும். 15 நாளைக்கு ஒரு தடவ கட்டாயம் ஒரு 2 வேளையாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்பதான் ஒரு ரெஸ்ட் குடுக்குற மாரி இல்லையா? டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கு. இல்லாட்டி வீக் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாரி. அப்புறம் சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல் ஈட்டிங். ஃபோன பார்த்துட்டு சாப்பிடுறது, புக்க படிச்சுட்டே சாப்பிடுறது, பேசிட்டே சாப்பிடுறதுன்னு இல்லாம, சாப்பிடுற ஒரு 10 நிமிஷம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அண்ட் நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். நீங்க நல்லா மெல்ல மெல்ல உங்களோட டைஜஷன் வாயிலேருந்தே ஆரம்பிக்கும். அந்த டைஜஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த வயிற்று என்சைம் மேல அவ்வளோ வெயிட் வராது. ஸோ சரியான அளவு உணவு. அது ஒரு மிதமான சுவையில. முடிஞ்சா அறுசுவைகளையும் அறுசுவைன்னா பெரிய அறுசுவை ரேஞ்சில இல்ல. ஒரு எல்லா சுவையும் இன்க்ளூட் பண்ண ஒரு பேலன்ஸ் ஒரு சமச்சீரான உணவு. அளவான பேச்சு, அளவான உடற்பயிற்சி. எல்லாத்துலயுமே மிதமா இருந்தாலே ஆரோக்கியம் அமோகமா இருக்கும்.